தரமணியில் நடந்த அந்த சம்பவம், ஒரு பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தை கொண்டிருக்காங்க. ஒரு 2 வயது ஆண் குழந்தையும் இறந்து போயிருக்கு. இதற்கு செய்தியாளர்கள் கேட்கும்போது, "எங்கப்பா? எங்க நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ரியாக்ஷனே குடுத்திருக்கிறாரு. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அவர் உடனே மாத்தி தரமணி சொன்னது அவர் மாவட்டத்துக்கு கீழ தானே வருது. அவர் கீழ அவர் செயலாளர் கீழ தான் வருது. தென்சென்னை மாவட்டம் தான் சென்னையில 2 அமைச்சர்களுக்கு கீழ தானே அது வருது. இதுல வேற அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, "ஒரு நாளைக்கு எடப்பாடி அவர்களுக்கு ஆட்சியில 100 கொலைக்கு மேல நடந்துச்சு. அவர் என்ன ஸ்டெப் எடுத்தாருன்னு" சொல்லி ஒரு வார்த்தைய கேட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? உளறல் நாயகர்கள், இந்த முட்டு சந்து கூட்டு போறவர்கள் திமுகல அதிகம். இப்ப அந்த பணியை சமீப ஆண்டுகளாக நம்ம மாசு எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இவர்கள் வந்து இந்த சுத்தி இந்த மீடியாக்கள்ல பெய்டு மீடியாக்கள் மாரி ஆயிடுச்சுல்ல. ஆமா. அந்த கார்டு இருக்கிறவங்க தான் வரணும். வரணும். நீ தப்பா கேட்டனா அடுத்த தடவ அங்க மேல பேசி அந்த ஆள வரவிடாம பண்றது. இப்படி சுத்தி சுத்தி வரனால, நம்ம சொல்றதான் கேட்டு போறாங்கன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த ஆணவத்துடைய திமிரு தான் என்ன நடந்துச்சுன்னு. இந்த சம்பவம் 5 நாட்களாக பெரிதாக பேசப்படுகிறது. ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவருக்கு, அவர் தொகுதியில அவருக்கு கீழ இருக்கிற பகுதியில மாவட்டத்துல. நடக்கிற 4 நாட்களாக பரபரப்பாக பேசுகிற, சமூக வலைதளங்கள்ல பலரும் கண்டிக்கிற, அப்போ உங்களுக்கு என்ன இருக்குது? கூட இருக்கிறவனாவது தலைவரே இந்த மாரி ஒண்ணு வந்திருக்கு. கடுமையா போய்க்கிட்டு இருக்குது. என்னன்னு பாருங்க. எல்லாரும் பக்கத்துல ஒருவர்ட்ட கேட்கறாப்புல. ஆ. அவனுக்கு என்னது? தெரிஞ்சதா? என்னது? அவரு அது அது என்னதுன்னு அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் சொல்றாங்க. இதே காலகட்டத்தில தான் இவருடைய இதில தான் அந்த இது நடந்தது. ஆமா. அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டியோட. இன்னைக்கு இன்னொரு இடத்துல சென்னையில மதுரவாயல்னு நினைக்கிறேன். பணிபுரிந்த பெண்ணுக்கு பாலியல் ப தொல்லை 4, 5 பேர் கூட வேலை செய்றவன்ல. அதுவும் அவர் மாவட்டம் தானே. ஆ அதுவும் அவர் மாவட்டம் தான் மதுரை. புடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சைதாப்பேட்டையில. அவருடைய சொந்த தொகுதி. இது நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜ்ல நடந்திருக்கு. அந்த பெண்ணுக்கு பாலியல் சீண்டல் எல்லாம் நடந்திருக்கு. அப்புறம் புகார் குடுத்து தேர்தல் நேரமா பண்றா அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த மாரி விவகாரங்கள்ல பெண்கள் வந்து புகார் குடுக்குற அளவுக்கு பெண்கள், குழந்தைகளுக்கான குற்றங்கள்னா என்ன? போதை தான் ஃபர்ஸ்ட்டு. நார்மலா இருக்கிறவன் அத யோசிக்க மாட்டான். ஆமா. அப்ப இத தடுக்கிறது ஏற்பாடு என்ன? அப்படின்றது எதுவுமே இல்ல. இந்த ஆட்சி முடியிற நேரத்துல இந்த திமிர்த்தனமான பேச்சு மட்டும் இருக்குது. இத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கிடையில முதல்வர் அவர் சொல்றாரு, தஞ்சாவூர் மாநாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் வந்து இந்தியாலே எதிரா தமிழ்நாடு. அவர் வெள்ளத்திலேயே சொல்லிட்டாருங்க. சென்னைய நாங்க தான் பாதுகாத்தோன்ட்டாரு. அதையும் அடுத்து பேசுறாரு. வருவோம். அப்போ இவர் இன்னொன்னு என்ன சொல்றாரு? இந்த மாரி போராட்டம் நடக்குது. அதெல்லாம் இந்த இவரெல்லாம் வந்து போராடுவதெல்லாம் இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா, அ உங்களுக்கு வேணா ஃபேஷனா இருக்கும். அவன் வாய்க்கு வயித்து இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கான். காவால இறங்கி, கூவத்துல இறங்கி போராடுனாங்களா? ஃபேஷனா அது? வேற வழி இல்லாம தான் ரோட்டுக்கு வர்றான். அத வந்து ஃபேஷன் சொல்ற அளவுக்கு திமிரு இருக்குன்னா, இந்த திமிருக்கு சென்னையில இந்த தடவ அடி வாங்க போகுதுங்க திமுக. 16 தொகுதியிலும் அடி வாங்குவாங்க. வேணா 1, 2ல தப்பிச்சுக்கலாம். தப்பிச்சுக்கலாம். ஆனா பெரும்பாலான தொகுதியில அடி வாங்குவீங்க. இந்த திமிரு தான் அடிக்குது.